கால் மூட்டுகளில் தேய்மானம் இன்றைக்கு 40 வயதை கடந்தவர்களுக்கு கால் மூட்டு தேய்மானம் வருகிறது. கால் மூட்டு தேய்மானம் எதனால் வருதுன்னா சத்து பற்றாக்குறை ஒரு காரணம். அம்மா இங்கிருந்து வரைக்கும் கிருஷ்ணகிரியிலேருந்து வரீங்களா? அம்மா கிருஷ்ணகிரியில் வந்தாங்க. அம்மா கொஞ்சம் உடல் பருமன் இருக்காது, அதுக்கு மூலிகை மருந்துகள்லாம் கொடுத்துருக்குறோம். கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தினால உள்ளக்கூடிய சைனோவியல் பிளேட்னு சொல்லக்கூடிய உள்ளக்கூடிய கார்டிலேஜஸ் சொல்லக்கூடிய இது தேய்மானம் ஏற்பட்டு கால்கள் மடக்கி நீட்ட முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது. அம்மாவுக்கு தேய்மானம் ஏற்பட்டு கால்கள் வளைந்து போய்விட்டன. அம்மாவுக்கு அதுக்குள்ள மூலிகை மருந்து சூரணங்கள் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த எலும்புகள் நேசாக அரித்து போன மாதிரி இருக்கும். அதே போல் கால்கள் வளைந்து போயிருக்கு. அம்மா குடும்ப பெண்மணியாக இருக்கனால கொஞ்சம் உடல் உழைப்பு கம்மி, அதனால் வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார சொல்லியிருக்கோம். காய்கறி கீரை நிறைய சேர்த்திக்கணும். சைவமாக அசைவமாக அதுக்குள்ள உணவு முறையில் சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா கால் மூட்டு வலியிலேருந்து வந்துடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் படியில் ஏற ஆரம்பிக்கலாம். படி ஏறதை கக்கூஸ் போய் உட்காரலாம், பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நமது வைத்தியசாலை கால் மூட்டு வலிக்கு வைத்தியம் பார்க்க சரிங்க.